வணக்கம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் கேட்ட கேள்வி, அதுக்குண்டான பதில் இதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு உண்டான கேள்வி கேட்கலாம். இன்பிட்வீனில் நம்ம சில அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ போன வாரம் என்ன கேள்வி கேட்டேன்னா, இந்த கேள்வி தான் கேட்டேன். அதாவது நம்மளுடைய பிரபாகர் சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி அதுக்குண்டான ஆன்சர் தங்கமன் படத்தில் வரும். அவர் ஒரு இடத்துக்கு துப்பறியறதுக்காக போவார். அதெல்லாம் அப்போ சொன்னேன். எந்த படத்தில் வரும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ சொல்லியிருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரஜினி மல்லீஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தங்க மகன் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அடுத்தது அகர்வாசி என்ன சொல்லியிருக்காங்க, தங்க மகன் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கரெக்டு. அண்ட் சுந்தரராஜன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, தெரியலாம், பரவாயில்ல, இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சத்தியமூர்த்தி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கமகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட பேர் தங்கமகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செந்தில்குமார் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கமகன் சரிதானே சகோதரி, மனசுலாயோ பாடலுக்கு டான்ஸ் ஆடி வீடியோவை ஃபேஸ்புக்கில் சின்ன பிள்ளைகள் சகோதரிகள் நிறைய வீடியோ தினமும் வந்துட்டே இருக்கு. இந்திய திரையுலகில் கிங் மேக்கர் தலைவர் 15/9/2024 ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள் சகோதரி, தென்கோடியில் இருந்து ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். ரொம்ப லேட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஓணம் வாழ்த்துக்கள். அண்ட் தலைவர் எப்போவுமே அப்படி தானே, கிங், அவர் தான் கிங் மேக்கரில் அவர் தான் கிங்கு. அவர் பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தர் அதாவது கபாலி மூவியில் ஒர்க் பண்ண ஒருத்தர் பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, மலேசியாவில் நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க இல்லையா. ஸோ மலேசியாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டான் அவர் அங்கே பிரச்சனை பண்ணி, இந்த மாதிரி என் கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணல, இதெல்லாம் பண்ணலைன்னா உங்களை இந்தியாவுக்கு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டாலாம் பண்ணியிருக்காரு. அப்போ கேரவன் உள்ள உட்காந்துருந்த நம்ம தலைவர் யார் அங்கே கலாட்டா பண்ணுறா, கூட்டிட்டு வாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன சொன்னாரா, அவரை விட ஒரு பெரிய டான் ஒருத்தர், அவரோட பேரை சொல்லி இப்போ அவருக்கு ஃபோன் போட போகிறேன், ஃபோன் போட்டு அவர் இங்கே வருவார், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே, அந்த பேரை கேட்ட உடனே இவரே மிகப்பெரிய டானாக இருந்த ஒரு ஆள் தான் அவர் அது அவரோட ஒரு பெரிய டானாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருடைய பேரை கேட்டு பயந்து நான் அதுக்கப்புறம் தலைவர் சொல்லியிருக்காரு, கபாலி ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த ஏரியாலேயே நான் பார்க்கக்கூடாது, பார்த்தேன் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஸோ இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். மலேசியாவில் ஒரு டானாக இருக்கக்கூடிய ஒருத்தரை டக்குன்னு ஆஃப் பண்ணி, அந்த பாஷா மொழியில் சொல்கிற மாதிரி தான், இன்னொரு வாட்டி இந்த இடத்துல பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன், அந்த மாதிரி மிரட்டி அனுப்பியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கான்டாக்ட் அப்படிங்கிறது தமிழ் நடிகர்களில் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கிறதுனால தான் இவர் இன்னும் கிங்காக இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, மலேசியாவில் ஒரு டான் மிரட்டுறாருன்னா எத்தனை நடிகர்கள் அவரை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, எதிர்த்து பேசுறதுக்கு துணிச்சல் இருக்கும். எத்தனை பேரால் அவங்கள ஷட் டவுன் பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. ஸோ இவர் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான், கால் பண்ண போகிறேன், அவர் வந்தார்னா உன் நிலைமையை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அடுத்த வார்த்தை இன்னொரு வாட்டி ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. கூடவே ஒர்க் பண்ண ஒருத்தர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணார். அதை நான் பார்த்ததுனால இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம தலைவர் கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால தான். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த பட்டம் எனக்கு வேணும், சூப்பர் ஸ்டார் பட்டம் நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. இருந்தா கூட இந்த அளவுக்கு கான்டாக்ட் எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். இந்திய அளவுலேயே கான்டாக்ட் இருக்கா மற்ற நடிகர்களுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கம்மி தான். அவங்களுக்கு என்ன சொல்றது, நெட்டில் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அந்த அளவில் அவங்க கான்டாக்ட் நிறைய இருக்குது. இன்டர்நேஷ்னல் அளவில் கான்டாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். அது நம்ம தலைவருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அவரை நம்ம கிங்னு சொல்கிறோம். ஸோ கிங் மேக்கர் தலைவர் அப்படின்னு சொல்கிறது, கிங்கே தலைவர் தான், கிங் மேக்கர்லாம் கிடையாது, கிங்கே தலைவர் தான்.
அடுத்தது வந்து பிரபாகர் சார் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க கொஸ்டினுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வணக்கம் சிஸ்டர், கேள்வியும் நானே பதிலும் நானே, பதில் தங்க மகன் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட், ஓகே. உங்களுக்கு தான் தெரியும் தங்க மகன் ஓகே. அதில் வந்துட்டு அந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து நான் போன தடவை சொல்லியிருந்தேன், கெட்டப் சேஞ்ச் பண்ணி வருவாங்க, துப்பறிகிறதுக்காக ஒரு இடத்துக்குள்ள போவாங்க, அதெல்லாம் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட சேர்ந்து பிரபாகர் சார் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெட்டி பாட் சம் பட்டர், த பட்டர் வாஸ் பிட்டர், ஸோ சி பாட் சம் பெட்டர் பட்டர் டு மேக் த பிட்டர் பட்டர் இன்டு பெட்டர் பட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைலாக் வந்து தலைவர் ஸ்டைலாக ஸ்பீடாக பேசுவார், என்ன படம் சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து தலைவர் பேசக்கூடிய ஒரு டைலாக். ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஓல்டு மூவியில் இருக்க டைலாக்லாம் எனக்கு வந்து அவ்வளோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் மிடில் இருக்கிற மூவினா நான் வந்து கொஞ்சம் நல்லா ஆன்சர் பண்ணுவேன். பட் இந்த டைலாக் வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிற ஒரு படத்தில் வருது. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு கடன்னு சொல்லுவார். எப்படி சொல்லலாம், சின்ன கிளிப் போட்டு காமிக்கிற பாருங்க. இப்போ நான் ஒன்னு சொல்றேன், நீங்க அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே? Betty bought some bitter butter, she bought some better butter to make the bitter butter better butter. எப்படி? Betty bought some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Come on, repeat it. Repeat it. No. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஃபாஸ்டா ரிப்பீட் பண்ணணும். ஓகே? Some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Betty bought some butter to eat butter and to make Hitler a butler. Correct? 10% correct. பார்த்தீங்களா? ஸோ இதுதான், அதாவது என்ன அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து டங் ட்விஸ்டரில் வரும். அதாவது கால் சென்டரில் ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற டங் ட்விஸ்டரு இதுதான். ஏதாவது கடைன்னு சொல்லணும், சொன்னால் தான் வந்து அடுத்த டங் ட்விஸ்டர் கொடுப்பாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது நிறைய பேர் படிச்சிருப்போம். இதை வந்து அப்போவே சொல்லியிருக்காங்க, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்துலேயே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்மளுடைய ரஜினி மல்லீஸ்வரன் சார் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன கமெண்ட் பார்க்கலாம். சகோதரர் விக்கி கின்னஸ் சாதனை படைத்ததற்கு வாழ்த்துக்கள், நிறைய படங்கள் நடித்து மென்மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இனிமேல் பாருங்கள், உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான். வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு, வாழ்த்துக்கள் சகோதரரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது விக்கிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வந்து 50 மணி நேரம் வந்து தொடர்ந்து பேசுறது அப்படிங்கிறது நம்மளுக்குலாம் அதெல்லாம் தோணவே இல்லைல்ல. 50 மணி நேரம் தலைவரை பற்றி பேசணும் அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு வந்துருக்கு பாருங்க. அதுக்கே வந்து அவரை பாராட்டணும். ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணிட்டாரு, தலைவரை பேசிட்டாரு, அதே நேரத்தில் தலைவரோட ரசிகரை அப்படின்றதும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து செஞ்சதுனால அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இனிமே வந்து அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர், இது இப்போவே வந்து பிரைட்டாக தான் இருக்காரு, இதுக்கப்புறமும் பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு இன்னும் சில கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அப்துல் வாஹித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களா, எஸ் நைஸ் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போன்ற மனசில் சாங் பற்றி பேசணும் இல்லையா, ஸோ அந்த சாங் வந்து நைஸ் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சகோதரி, மனசில் சாங் சூப்பராக இருக்குது, வேட்டையன் டீமுக்கு வாழ்த்துக்கள், நான் கணேஷ் ரஜினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாறையா, கணேஷ் ரஜினி தலைவரோட பேர். அதாவது என்னன்னா, தலைவர் பேரை பின்னாடி போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம், அவரோட ரசிகர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே ஆர்வமாக தான் இருக்குது. அந்த பேரை நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு ரசிகராக இருக்கிற நம்மளுக்கே அவ்வளோ ஆர்வமாக இருந்தா, அதே துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் அவரோட பட்டத்தை வந்து போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படத்தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது அந்த பாட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஒரு நாளைக்கு அந்த பாட்டை கேட்காம இருந்தேன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கேன். யூடியூப்பில் கேட்கறது போக நம்ம இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லேயும் நிறைய வருது, நிறைய சின்ன ரீல்ஸ்லாம் வருது. அந்த ஒரு சின்ன பிட்டு சாங்காலாம் வருது. அந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல மனப்பாடமே ஆயிடுச்சு. அந்த ஸ்டெப்பெல்லாம் அதை ஒரு சீக்வன்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது வந்து அந்த ஸ்டெப்பெல்லாம் மனப்பாடமே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் சுந்தரராஜன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனசிலையோ 25 டைம்ஸ் கேட்ட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 டைம்ஸ்லாம் கம்மிங்க.
ரொம்ப கம்மி. நாங்களாம் ஒரு நாளைக்கே 10 வாட்டி 15 வாட்டி கேட்குறோம். ஸோ 25 டைம்ஸ் ஓகே, உங்களுக்கு வந்து மேபி டைம் இல்லாமல் இருக்கலாம், 25 டைம்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ திருப்பி கேளுங்க. அது கேட்க கேட்க என்ன சொல்கிறது, ஒரு மென்டலி வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரியும் இருக்குது. ரொம்ப காலையில் எதுக்கு ரொம்ப டல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டை ஒரு தடவை பார்த்தோம், ஒரு தடவை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே பூஸ்டப் ஆகிடுது. எல்லா தலைவரோட இன்ட்ரோ சாங்கை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பூஸ்டப் ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து மனசுலையோ சாங்கும் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதுனால இப்போலாம் வந்து காலையில் எழுந்தோன்னா அது வந்து சுப்ரபாதம் கேட்குற மாதிரி வந்து டெய்லி மனசுலையோ சாங் ஒரு தடவை கேட்டானா அப்படியே வந்து மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல பாடி வந்து பிஸ்காக இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறதுனால டெய்லியும் ஒரு தடவையாவது கேளுங்க அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸு. ஸோ 25 டைம்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ரஜினி மல்லேஸ்வரன் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, மனசிலாயோ பாடல் எத்தனை முறை கேட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை சகோதரி. இரவில் படுத்திருந்து முழித்தால் கூட இந்த பாடலை ஒரு முறை கேட்டு விட்டுத்தான் படுப்பேன். உண்மையாகவே சொல்கிறேன் சகோதரி. அக்டோபர் 10க்காக காத்திருக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு சரியா தூக்கம் கூட வராது சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், எப்படா அந்த படத்தை பார்ப்போன்னு இருக்கு. ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த பாட்டு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா. இந்த வயசுல இவங்க ஆடுறாங்களா, இந்த வயசுல இவங்க ஹீரோயின் நடிக்கிறாங்களா. ஏன்னா வந்துட்டு தலைவர் ஓகே, தலைவர் வந்து நம்மளுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரே அந்த தலைவருடைய ப்ரொஃபஷனல் கிராஃப் எடுத்து பார்த்தா அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு யாரோட கிராஃபும் மேலே போயிருக்காது, அந்த அளவுக்கு மேலே போயிட்டே இருக்கும். சில இடங்கள்ல இறங்கி ஏறினா கூட அடிசல்ட்டு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தவிர வந்து மஞ்சு வாரியர் அவர்கள் அவங்கள வந்து பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து திருப்பவும் வந்துட்டு மீடியாவுக்கு வந்து அவங்கள வந்து ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து 45 இயர்ஸ் அவங்களுக்கு. 45 இயர்ஸில் வந்து ஒரு லேடி மேரேஜ் லைஃப்லேருந்து வெளியில் வந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவத்துலேருந்து வெளியில் வந்து இந்த அளவுக்கு சாதனை பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம என்கரேஜ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஓகே கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதை தாண்டி வந்து நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இவங்க இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஏன்னா நான் கூட வந்துட்டு நினைப்பேன், அவங்க ஒரு டான்ஸராக இருக்காங்க, ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறாங்க, இந்த சைடு பார்த்தா வந்து மீடியாவில் வந்து பயங்கரமாக கலக்குறாங்க, பெரிய பெரிய நடிகர்கள் கூடலாம் நடிச்சிருக்காங்க, தலை கூட நடிச்சாங்க, இப்போ திரும்பி பார்த்தா தலைவர் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எங்கடா போயிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாமோ வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு பட்டம் போட்டுக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து சத்தமே இல்லாமல் மேலே நான் எங்கே வேணா போவேன், எவ்வளோ தூரம் வேணா போவேன், எவ்வளோ ஹைட் வேணா வளருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து ஒரு க்ளீன் கிராஃப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். அவங்களுடைய டான்ஸும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதில் பார்க்கும்பொழுது இவங்க வந்து ஒரு 45 இயர்ஸ் ஒரு லேடி அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. அண்ட் டான்ஸும் நல்லா இருந்தது, அவங்க எக்ஸ்பிரஷனும் நல்லா இருந்தது, செமையாக இருந்தது. அதோட வந்துட்டு ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது படத்தில் இதெல்லாம் பார்த்தா எப்படா இருக்கும், தலைவர் இங்கே நிற்கிறாரு, அதுக்கு ஆப்போசிட்டாக நின்று அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு குறும்புத்தனமான எக்ஸ்பிரஷன்லாம் இருந்தது. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கணும், கண்டிப்பாக இவங்க காம்பினேஷனை கண்டிப்பாக திரையில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த படத்தில் மஞ்சு வாரியர் அவர்கள் செய்யக்கூடிய கேரக்டர் நேம் தாரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ தாரா அவர்களையும் நம்மளுடைய தலைவருடைய காம்பினேஷனும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம். தேவாவும் தாராவும் எப்படி இருக்காங்க திரையில் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு ஷேக் அப்துல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க, சூப்பர் தலைவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவர்னாலே சூப்பர் தாங்க, வேற வார்த்தையே கிடையாது. தலைவர்னா ஆல்வேஸ் சூப்பர் தான். அண்ட் ஸ்மார்ட் சாய்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவர்டா வேற எவன்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், இப்போ தான் சொன்னேன் தலைவர் தான் கிங் அப்படின்னு சொன்னேன், அதை தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அயோப் கான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித கடவுள் தலைவர் நம் தெய்வம் சுவாமி ரஜினி சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து கடவுள் அளவுக்கு இல்லை, நம்ம வந்து குருவாக வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னாலும் அவருக்கு சொல்கிற அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குருவாக அவரை ஏற்றுக்கிறதுனால தான், அதை தாண்டி வந்து தலைவராகவும் ஏற்றுக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கடவுள் மாதிரி அவர் வந்து தெரிகிறாரு. அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவில் தயவு செஞ்சு யாரும் வந்து வேறு நடிகர்களை பற்றி குறை சொல்லியோ
அவங்கள பற்றி கேவலமாக பேசியோ கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஏன் வந்து இந்த தடவையும் போட்டிருந்தாங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம், அந்த படம் நல்லா இல்லை, அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகலை, அந்த படம் சரியில்லை, அவர் வந்து அப்படி ஆகிட்டாரு, அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் இப்படி போயிட்டாரு அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது ஒரு நடிகர் வந்து அவருடைய படம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த நடிகருக்கு எந்த லாஸும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து அதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதில் லாஸ் இருக்குது. குறிப்பாக ப்ரொடியூசருக்கு தான் அதில் வந்து லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அவர் படம் தோல்வி ஆயிடுச்சு, அவர் அவ்வளோதான் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா இதை விட பெரிய படத்தில் இருந்தவங்கலாம் எழுந்துச்சு வந்திருக்காங்க, பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம யாரையுமே வந்து தாழ்த்தி பேச வேணாம், யாரையும் குறை சொல்லி பேச வேணாம், எந்த படமும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல வேணாம். அதுலேயும் வந்து நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எஃபர்ட்டுக்காவது நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதையும் தாண்டி தலைவரோட ரசிகர்களாக இருக்கும் பொழுது தலைவரை நம்ம கொண்டாடணுமே தவிர மற்றவங்கள திட்டவே கூடாது. ஏன்னா தலைவர் தான் இருக்கிற நம்பர் 1 இடத்துல இருக்கார். ஸோ அந்த இடத்துல இருக்கும் பொழுது அங்கேருந்து கீழே இறங்கி வந்து நம்ம திட்டவே கூடாது. அதனால் வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு இது மட்டும் நம்ம சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கமெண்ட்ஸை தயவு செஞ்சு தவிர்த்து பாருங்கள். அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு போட்டாலும் நான் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இப்போ வந்து நான் என்ன அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த கமெண்ட் பாருங்கள். நம்மளுடைய ரஜினி மல்லீஸ்வரன் சார் போட்டிருக்காங்க. இந்த அப்டேட் தான் நான் வந்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்களும் கமெண்ட்டாக போட்டிருக்காங்க, அதே வாசிடலாம். வணக்கம் சகோதரி, எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி. வரும் 20ஆம் தேதி தலைவர் வேட்டையன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடக்க உள்ளது. தலைவர் செம மாசாக பேச போகிறார். தலைவர் பேச்சை கேட்க அவளோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், நாங்களும் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ லான்ச்சுக்கு வெயிட் பண்ணுறோமோ இல்லையோ, ஆடியோ லான்ச்சில் வந்து தலைவர் என்ன பேச போகிறாரு அதை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தலைவர் ஸ்பீச் வந்து நம்ம மிஸ் பண்ண முடியுமா? மிஸ் பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடி பேசின படம்லாம் வந்து ஒரு மணி நேரம் பேசினா கூட பொறுமையாக அந்த 1 மணி நேரம் உட்காந்து அந்த ஸ்பீச்சை ஒரு தடவை 2 தடவை இல்லை பல வாட்டி நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதே மாதிரி தான் எத்தனை வாட்டி தலைவர் பேசினாலும் அது மாதிரி தான் கேட்க போகிறோம். இந்த தடவையும் வந்துட்டு என்ன பேச போகிறாங்க, என்னெல்லாம் வந்து யார் பற்றிலாம் பேச போகிறாங்க, என்ன குட்டி கதை சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 10th அன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது நடக்கலை. இப்போ வந்து 20th வந்து ஆடியோ லான்ச் இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்பிட்வீனில் இப்போ ஓணம் செலிப்ரேஷன் ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து தலைவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய கேமராமேன்ஸுக்கு, அந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன்ஸுக்கெலாம் வந்துட்டு இந்த மனசிலாயோ சாங்கில் வரக்கூடிய ஸ்டெப்பை வந்து அவரே வந்து டீச் பண்ணி அவர் கூட கேமராமேன்ஸ்லாம் சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு வீடியோ வந்து க்யூட்டாக வந்து வந்தது. ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு ஒரு வேட்டி கட்டிட்டு தலைவர் வந்து பண்ணும்போது பார்த்தா அந்த ஷார்ட்டில் பண்ண அதே எக்ஸ்பிரஷன், அதே மூமெண்ட்டு அப்படியே ஒன்று கூட மாறாமல் அப்படியே பண்ணாது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அங்கே ஷார்ட்லாம் முடிஞ்சிட்டு ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து டப்பிங்லாம் போயிட்டுருக்கு, எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இருந்தால் கூட இப்போ கூட அதே ஸ்டெப்பை அப்படியே ஒரு சின்ன பிட்டு கூட மாறாமல் எங்கே திரும்பி பார்க்கணுமோ, எப்படி திரும்பணுமோ, எங்கே திரும்பி கேமரா பார்க்கணுமோ, எப்படி வந்து கையை நீட்டணும், எப்படி தலையை திருப்பணும், எல்லாம் அப்படியே டிட்டோவாக பண்ணார் பாருங்க. அதை பார்த்துட்டு வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. ஸோ வேஷ்டி சட்டை போட்டுட்டு ஓணம் செலிப்ரேஷன் அன்னைக்கு வந்து இந்த ஒரு டான்ஸ் வந்து தலைவர் பண்ணார். நான் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது, மிஸ் பண்ணிடாதீங்க. வேட்டையன் மூவி டப்பிங்லாம் முடிஞ்சு சீக்கிரமே வெளியாகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஆடியோ லான்ச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு கொஸ்டின் கேட்கணும் இல்லையா? இன்னைக்கு கொஸ்டினுக்காக இந்த கிளிப்பை பாருங்க. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே பார்த்துட்டீங்களா? இந்த கிளிப் தான். இந்த கிளிப்பு வந்து எந்த படத்தில் வருது அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் அந்த படத்தில் தலைவரோட பேர் என்ன? அதுதான் வழக்கமாக கேட்குற கேள்வி தான். மூவி நேம், கேரக்டர் நேம் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.